வியூவர்ஸில் ஒருத்தர் யாருன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. கொத்து பொடி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தா. இந்த கொத்து பொடி வந்து பண்ணி வச்சுட்டேன்னா இந்த வதக்கல், வாழைக்காய் வதக்கல், கத்திரிக்காய் வதக்கல், வெண்டைக்காய் வதக்கல் அதுக்கெல்லாமும் மேலே கொஞ்சம் தூவினா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஹோட்டல் கறி மாதிரி இருக்கும். பொடி தூவின கறி, பொடி தூவின கறின்னு சொல்லுவோம் நாங்கள். மெயினாக வாழைக்காய்க்கு சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதுக்கெல்லாம் போடுவோம். இது எப்படி அதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அது ஈக்குவல் அமௌண்ட். நீங்கள் எவ்வளோ வேணால் கொஞ்சம் நிறையா கூட பண்ணி வச்சுக்கலாம். சாதாரணமாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் ஒரு 5-6 தடவைக்கு வரும். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் கொஞ்சம் வாசனை பிடிக்கும்னா நிறையாவும் போட்டுக்கலாம். அப்புறம் காரம், மிளகா வத்தல், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 10 வச்சுருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. எள்ளு கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், இந்த எள்ளை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி இல்பர் ஷீட்டில் போட்டால் படன்னு வெடிக்கும். அப்போ எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம் முதல்ல போட்டுருங்கோ. வெந்தயம், தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பொன் நேரமாக வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே இதை மட்டும்தான் எண்ணெய் விடலாமல் ட்ரை ரோஸ்ட்டு. மீதி எல்லாம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், மிளகா வத்தல் ஒன்றா போட்டு வறுத்து. இது காம்பெல்லாம் எடுக்கணும்னு கூட இல்லை, அப்படியே போடலாம். அந்த காம்புலேயும் வாசனை இருக்கும். இது எல்லாத்தையும் போடணும். அப்புறம் அரைக்கும் போது இந்த எள்ளை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இதில் போட்டு எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சவுக்கா வறுத்து அந்த மிக்சியில் போட்டு முதல்ல எண்ணெய் வறுத்துக்கணும். எண்ணெய் வறுத்துன்னு அதை எடுத்துட்டுருங்கோ. ஏன்னா அது எள்ளு போட்டதுன்னா அந்த எண்ணெய் கசினாலும் இதெல்லாம் மசியாது. அதனால எள்ளை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு, சில பேர் எல்லாம் ஒன்றா போடுறா அப்படியே கலகலான்னு இருக்கும் எள்ளு. அதனால நான் அப்படி தான் பண்ணுவேன், வறுத்து எடுத்துட்டு. அந்த வாசனை நல்லா இருக்கும். இந்த எல்லா சாமானும் வறுத்ததை முதல்ல எல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் இதையும் போட்டு அந்த எள்ளு பொடியும் இதோட போட்டுருவோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடுவோம். அரைச்சா இந்த மாதிரி பொடி கிடைக்கும். அவ்வளோதானே? அவ்வளோதான். ஓ, நல்ல வாசனை வருதுங்க. ஃபைன் வாசனை. ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக. கொத்து பண்ணிடனா கத்திரிக்காய் கொத்து, மெயினாக கத்திரிக்காய் கொத்து தான் போடுவோம் நாங்கள். நீங்கள் எந்த வெண்டைக்காய் கூட பண்ணலாம். இது வந்து தெரிஞ்சுட்டா இது வந்து ரொம்ப ஈஸி. இது மாதிரி பண்ணி வச்சுட்டேன்னா பொடித்துவல் கறிக்கும் போடலாம். இதுக்கு பேர் என்ன? இதான் கொத்து பொடி. கொத்து பொடி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.